ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு கடையில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மத்து இருந்தால் மத்தில் கரைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா தண்ணி தனியாக வடித்து எடுத்துகிட்டு அந்த தக்காளி வெங்காயத்தை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, தண்ணி, இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கணும் இந்த கடையில். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான தக்காளி கொத்தமல்லி கடையில் ரெடி. இது எல்லா வெரைட்டி ரைஸுக்கும், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.